ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் 4வது வரக்கூடியது இந்த கடகம் ராசி. இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமையும், சாதகமாக என்ன விஷயங்கள் இருக்கும், பாதகமாக என்ன விஷயங்கள் இருக்கும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களோட சஞ்சாரத்தை பார்த்தா சூரியன் கும்பராசியில் இருக்கிறார். செவ்வாய் பகவான் வக்ர கதியில் மிதுன ராசியில் இருக்கார். மேலும் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதுமே இந்த வாரம் ஏற்பட போகுது. புதன் பகவான் மீன ராசியில் இப்பொழுது இருக்கிறார். இதன் மூலம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பலன்கள் எப்படி உண்டாகும் அப்படின்னு பார்த்தா, வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகிற சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த கடகராசியை சேர்ந்த நீங்கள். உங்களுக்கு சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இதன் மூலம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். உறவுகளை பேணி காக்கிறதுல கொஞ்சம் அக்கறையும் காட்டணும். தேவையில்லாத சண்டை, வம்புகள், விரோதங்கள் உண்டாகலாம். அதனால் அனைத்து விஷயத்திலையுமே முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படுறது நல்லதாக இருக்கும். சந்திர பகவானோட இடன் மாற்றங்கள் தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களை உண்டாக்கி கொடுக்கும். செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறார். நண்பர்கள் தக்க சமயத்தில் இதன் மூலம் உங்களுக்கு உதவி அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னே சொல்லலாம். மேலும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் உங்களோட குடும்பத்தில் நடக்கும். விரோதிகளின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் உங்கள்கிட்ட இருந்து இப்போ விளக்கப்பெறும். புதன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் மூலம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். மேல் அதிகாரிகள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலில் ஏற்றம் இறக்கமான பலன்கள் உண்டாகும். நீங்கள் வெளியூர் பிரயாணம் செய்வதன் மூலம் நல்ல ஒரு ஆதாயம் உண்டாகும். குடும்பத்திலையுமே புதிய ஜீவன் உருவாகும். சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் அதிகரித்து காணப்படும். சிலர் எல்லாமே வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் யோகமும் அமையும். சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் மூலம் வெளியிடங்களில் பெண்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ராகு 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பிரபலமான மனிதர்களோட சந்திப்பு ஏற்படும். இந்த சந்திப்பு அப்படிங்கிறது பல வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ராகு 9ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் மூலம் தகப்பனார் வகையில் மருத்துவ செலவுகள் வரலாம். அதனால் அவரோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. கேது 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலுக்கு இடையூறு அவ்வப்போது வருங்க. வியாபாரத்திற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். அதனால் உங்களோட வியாபார விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அனைத்து விஷயங்களுமே உங்களோட கண் பார்வையில் நடக்கிறது நல்லது. மற்றவங்களை நம்பி ஒப்படைக்காமல் உங்களோட மேற்பார்வை அப்படிங்கிறது சிறப்பான முன்னேற்றத்தையுமே கொடுக்கும். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜோதிட ரீதியான அனைத்து சந்தேகங்களுக்குமே வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகுங்க. நீங்கள் இதுக்காக வந்துட்டு ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து போகணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோன் எடுங்க. நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணுங்கள். 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை சொன்னாலே போதுங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த கஷ்டம் எதனால் வந்துச்சு, இப்போ வரக்கூடிய பிரச்சனை என்ன, அதற்கான தீர்வு என்ன, இது பற்றின முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே அவங்கக்கிட்ட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வியாபாரம், குடும்பம் இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை வந்ததா சொன்னாங்க. உங்களுக்கு கட்டாயம் இந்த நம்பர் உதவும் அப்படிங்கிற வகையில் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனுமே இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஜாதக ரீதியான அனைத்து சந்தேகங்களுக்குமே தெளிவு பெற இந்த நம்பர் கட்டாயம் உங்களுக்கு உதவியாக அமையும். அதே போல் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களோட சிறப்பான செயல்களால் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதே போல் வருமானம் அப்படிங்கிறது கூட உங்களோட சிறப்பான செயல்களின் மூலம், அதாவது எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையுமே பெற முடியும். வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமையும். செலவுகளுமே இந்த வாரம் கட்டுக்குள்ளே வந்துடும். தேவையில்லாமல் செலவுகள் செஞ்சு நிறைய கடன்கள் வந்திருக்கும். அந்த கடன்களை அடக்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்பட போகுது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று இந்த வாரம் உங்களை வந்தடையவும் போகுது.
மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பல கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. அந்த நல்ல விஷயங்கள் நிரந்தரமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் கோபப்படுறத தவிர்த்தே ஆகணும். கோபத்தின் மூலம் பல பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறதும் நல்லது. கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் பக்குவமாக நீங்கள் நடந்துக்கணும். மேலும் எந்த ஒரு தேவையில்லாமல் ஏற்படுற வீண் வாக்குவாதத்தை வளர்க்காதீங்க. பிரச்சனை வருது அப்படின்னா அதை சுமூகமாக பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்க. கோபத்தின் மூலம் பல பிரச்சனைகள் வரலாம். அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை, செய்கிற செயல் இதில் எல்லாருமே கவனமாக செயல்படுறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கூட அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம். விட்டு கொடுத்து போவதன் மூலம் நல்ல பயன்களை பெற முடியும். மேலும் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதனால தான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கனிவாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். நண்பர்களின் உதவி உங்களுக்கு பல வகையிலுமே இந்த வாரத்தில் தக்க சமயத்தில் உதவியாக அமையும். அதனால தான் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லதாக இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களோட வேலைக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. மற்றபடி பதவி உயர்வோ சலுகையோ இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை இருந்தாலுமே அதற்கேற்ற லாபம் கொஞ்சம் பொறுமையாக தான் கிடைக்கும். நீங்கள் பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு போதிய அளவு பண வசதி கிடைக்காததுனால மன நிறைவு உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு தங்களோட பணிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. சக பணியாளர்கள்கிட்டையுமே நீங்கள் பக்குவமாக நடந்துக்கணும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 13, 15. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா 1, 2, 6. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு கேட்டால் வராகி அம்மன் தாங்க. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வராகி அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். வரக்கூடிய கஷ்டங்கள், காரிய தடைகள் அனைத்துமே விலக நீங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வராகியம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு வராகியம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல வராகி தாக்கி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். மேலும் அன்னையிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செய்கிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பான பயன்கள் பெறக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா மன நிறைவான வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அஷ்டம சனியின் தாக்கம் குறைந்து காணப்பட போகுது. லாப குரு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உண்டாகவும் போகுது. எதிர்காலத்தை பற்றின கவலைகள் அகலும். என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருளில் திக்கு திசை தெரியாமல் தடுமாறிய உங்களுக்கு இந்த வாரத்திலிருந்தே முன்னேற்றமான பாதை தென்பட போகுது. சவாலான காரியத்தை கூட எளிதாக செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. பல வருடங்களாக தீராமல் இருந்த பிரச்சனைகளுக்கு இந்த வாரம் உங்களுக்கு முடிவு தெரியக்கூடிய பொன்னான யோகம் கிடைச்சிருக்கு. கடகத்திற்கு இந்த வாரத்திலிருந்தே இனிமே பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். கடகத்திற்கு பொற்காலம் ஆரம்பமாகிடுச்சுங்க. எந்த ஒரு நன்மையுமே உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். எந்த நன்மையை எழுதுறது எந்த நன்மையை விடுறது அப்படின்னு தெரியாமல் திக்குமுக்காட போகிறீங்க. சிலருக்கு எல்லாமே இனிமே இழந்த பதவிகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே அமையும். அரசியல்வாதிகளுக்கு மேலெடுத்தையோட ஆதரவு பக்கபலமாக அமையும். பங்கு சந்தை முதலீட்டில் ஆர்வம் அதிகரிச்சிருக்க போகுது. திருமண பேச்சுவார்த்தைகளுமே நல்ல முடிவிற்கு வரும். இதுவரைக்கும் திருமண வரன் தள்ளி போன நபர்களுக்கு கூடிய விரைவில் நல்ல வரன்கள் கிடைக்கும். வீடு, வாகனம், நிறைய நாளாக கனவு கண்டு வச்சுருந்த ஆசைகள் இது எல்லாமே உங்களோட சிறப்பான முயற்சிகளால் கைகூடக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த வாரம் அனுபவிக்க போகிறீங்க. திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்துவீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதன் மூலம் உங்களோட வீட்டில் ஒரு இன்பமான சூழ்நிலை இருக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலும் நிவாரணம் கிடைக்க உங்களோட செயல்கள் சிறப்பானதாக இருக்கணும். சிலருக்கு எல்லாமே பூர்வீகம் சென்று செட்டில் ஆகும் வாய்ப்புமே அமையும். காதல், திருமண முயற்சி உங்களுக்கு கைகூடும் யோகத்தை கொடுத்துருக்கு. இந்த மாதம் பெரும்பாலும் கடகராசி அன்பர்களுக்கு பல வகையிலுமே நன்மை கிடைக்கும் வகையில் தாங்க அமைஞ்சிருக்கு. தன்னம்பிக்கையும் துணிவும் இந்த வாரம் அதிகரித்து காணப்பட போகுது. சனி பகவானை தவிர ஏனைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. கோச்சார அமைப்பில் கெடுதல்களும்
விலகிடும், திருமண தடையும் அகன்றுடும். சிரமமான கடுமையான காரியத்தை கூட நீங்கள் எளிமையாக நடத்தக்கூடிய வாய்ப்பு அமையும். நீண்ட நாளாக வச்சுருந்த பிரார்த்தனை வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு தான் இந்த வாரம் உங்களுக்கு. குடும்பத்தோடு சென்று குலதெய்வம் கோயிலுக்கு வச்சுருந்த நேர்த்தி கடனை செஞ்சுட்டு வாங்க. கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அற்புதமான பலன்களாக உங்களுக்கு அமையும். எல்லா வேலைப்பளுவும் குறைந்து நிம்மதியோடு இருக்க குலதெய்வத்தின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பலனை உண்டாக்கி கொடுக்கும். என்ன கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.